ரொம்ப நேரம் அரட்டை அடிச்சீங்கன்னா சில வாக்குவாதங்கள் தேவையில்லாம ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இருக்குங்க. புதிய ஒப்பந்தங்கள் கூட இன்னைக்கு உங்களுடைய வியாபாரத்துல கிடைக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் இருக்கு, என்னென்ன செஞ்சா நமது ராசிக்கு மிகுந்த நன்மை பயக்கும், எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். என்னென்ன நம்ம செய்யக்கூடாது அதை முக்கியமா நம்ம பார்க்கலாம். மறக்காம நமது சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏற்கனவே சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. இன்றைய தினம் மனதளவில் கூட யாருக்குமே துன்பமே நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் ஓங்குய புகழ் பெற்று இறைவனுடைய பரிபூர்ண அருள் பெற்று வாழ்வாங்க வாழ்ந்திட இறைவனை இத்தனம் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினம் திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் எனது உளம் கனிந்த இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க ராசி பலன்களுக்கு போகலாம். இன்றைய தினம் ஜூலை மாதங்க 4ஆம் நாள் 2022ஆம் வருடம் திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஆனி மாதம் 20ஆம் நாளுங்க. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் புதன் பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறார். இது ஒரு ஆட்சி பலம் பெற்றுள்ள சிறப்பான யோகமான அமைப்பாக கருதப்படுதுங்க. மேலும் இன்றைய தினம் 7ஆம் இடத்திலிருந்து குரு ராசியை பார்த்து கொண்டுள்ளார். வியாழ நோக்கம் எனப்படும் சிறப்பான சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளதுங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் விரும்பிய வரன்கள் இன்றைய தினம் நீங்கள் விரும்பிய வகையில் உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்கு. திருமணம் குறித்த பேச்சுவார்த்தைகளை நீங்கள் இன்றைய தினம் மேற்கொண்டால் அதிகமான மகிழ்ச்சிகளையும் விரைவிலேயே சுபகாரிய தேதி குறிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலையும் நீங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்களில் வியாபாரத்தில் இன்றைய தினம் கையெழுத்திடும் வாய்ப்புகள் உங்களுக்கு இன்னைக்கு காணப்படுதுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு மன சந்தோஷங்கள் இன்றைய தினம் கட்டாயமாக அதிகரிக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கான நேரம் இன்றைய தினம் அதிகமாக நீங்கள் செலவிட முடியும். உங்களுக்காக நேரம் நீங்கள் ஒதுக்க முடியுங்க. எனவே இன்றைய தினம் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் நீண்ட தூரம் வாக்கிங் போகலாம். இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக மன நிம்மதி மற்றும் ஆரோக்கிய முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும். இதுவரைக்கும் தேவையில்லாத காரணங்களுக்காக வீணான செலவு செய்து வந்தவர்கள் இன்னைக்கு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு பணத்தை மிச்சம் பண்றதுல இன்னைக்கு சேவிங்ஸ்ல அதிகமான ஒரு ஈடுபாடு காட்டுறது ரொம்ப ரொம்ப அவசியம். நண்பர்கள் மாலை நேரத்தில் ஏதாவது பிளான் பண்றதுனால இன்றைய தினத்தை மாலை நேரத்தை உங்கள் நண்பர்கள் ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணி உங்களுக்கு ரொம்ப பிரகாசமான ஒரு மாலை நேரத்தை உருவாக்குவாங்க. இன்றைய தினம் உங்களது மனக்கார்ந்த காதலருடன் நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த விதமான பிரச்சனைகளையும் வம்பு தும்புகளையும் நீங்கள் எழுதி விடாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதன் மூலமாக காதல் வாழ்க்கையை இனிமையானதாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது வீட்டிற்கு தேவையான சில விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் கொள்ளக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்குங்க. எனவே ரொம்ப நாளாக பிளான் பண்ணி வச்சிருந்திருப்பீங்க. அந்த மாதிரி பொருளை இன்னைக்கு வாங்குறதுனால உங்களுக்கு சந்தோஷங்கள் கண்டிப்பாக இன்னைக்கு அதிகரிக்கும். மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் காண முடியும். மேலும் வியாபாரத்தில் நல்ல தன லாபங்களும் இன்றைய தினம் இருக்குங்க. எந்த விதமான முயற்சிகளையும் இப்பொழுது நீங்கள் மேற்கொண்டால் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுடைய தோல்வியடைந்த காரியங்களை கூட மீண்டும் ஒரு முறை முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய அனைத்து காரியங்களும் இன்றைய தினம் வெற்றிகள் பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. மேலும் இன்றைய தினம் நின்று போன சில கட்டிட பணிகள் கூட இன்னைக்கு நீங்கள் தொடரும் முயற்சியை மேற்கொள்ளலாம். அதன் மூலமாக இன்றைய தினம் நீங்கள் வீடு கட்டும் ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொண்டு உங்களது வீட்டை நீங்கள் இன்றைய தினம் தொடர்ந்து கட்டிட வேலைகளை பராமரிப்பு வேலைகளை நீங்கள் இன்றைய தினம் மேற்கொள்ளலாம் நண்பர்களே. அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். மேலும் இன்றைய தினம் தொழிலில் சில நிபுணத்துவம் வாய்ந்த சோதனைகள் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படலாம். அதை இன்றைய தினம் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். இன்றைய தினம் முயற்சிகள் அனைத்திலும் நீங்கள் கவனமாக இருங்க. எல்லா முயற்சிகளும் சக்சஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் படிப்பில் கவனம் செலுத்துவதில் சில சிக்கல்கள் நேரிடலாம். சில இடையூறுகள் உங்களுக்கு வரலாங்க. நண்பர்களுடைய வட்டாரத்தில் மாணவர்கள் பொன்னான நேரத்தை வீணடிக்க வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் நகைச்சுவையாக நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது பல விஷயத்தை பற்றி திடீர்னு பேசுறதுனால சில வாக்குவாதங்கள் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கு. எனவே அதை இன்றைய தினம் தவிர்த்து விடுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதை இன்றைய தினம் கட்டாயமாக நீங்கள் கவனமாக மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே. நண்பர்களுடன் வாக்குவாதம் வேண்டாம். நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட நிறத்தை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பச்சை கலர், கிரீன் கலர் உங்களுக்கு லக்கீஸ் கலராக இன்னைக்கு அமையுங்க. மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு நம்பர் 9 9ஆம் நம்பர் அதிர்ஷ்டகரமான எண்ணாக அமையுங்க. நமது கன்னிராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம்.
இன்றைய தினம் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்களோ அவங்களுக்கு இன்றைய தினம் நண்பர்கள் மூலமாக அதிகமான மகிழ்ச்சிகள் இருக்கு. ஆனாலும் மாணவர்கள் தேவையில்லாத உங்களது பொன்னான நேரத்தை அரட்டை அடித்துக் கொண்டு வீணான வாக்குவாதங்களை ஏற்படுத்தி கொண்டு கழித்து விட வேண்டாம். மாணவர்கள் இன்றைய தினம் நண்பர்களுடன் இருக்கும் நேரத்தை குறைத்துக் கொள்வது நல்லதுங்க. இன்றைய தினம் ரொம்ப நெருக்கமான சில பேருடைய சந்திப்பு இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையில நல்ல மாற்றத்தையும் நல்ல மனமாற்றத்தையும் ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த மக்கள் இன்றைய தினம் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையுடன் செயல்பட்டீங்கன்னா உங்களுடைய காரியங்கள் எல்லாமே முயற்சிகள் எல்லாமே சக்சஸ் ஆகும். எனவே இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக அதில் கவனம் செலுத்துங்கள். பொறுமையா இருங்க. இன்னைக்கு சக்சஸ் கண்டிப்பா உங்களுக்கு இன்னைக்கு கைவசம் இருக்கு. மனசுல புதுசா ஆசைகள் இன்னைக்கு அது உண்டாகக்கூடிய யோகம் இருக்குங்க. எனவே சில விலையுயர்ந்த பொருட்களை குடும்பத்திற்கு அத்தியாவசியமான பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கு. யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ இன்னைக்கு கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா விழிப்புணர்வுடன் இருந்தீங்கன்னா உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்கள்ல கண்டிப்பா நீங்க நல்ல நன்மைகளை பெற முடியும். எதிர்பாராத வகையில் உங்களுக்கு பண வரவுகள் இன்றைய தினம் இருக்குங்க. உங்களுடைய பலம் என்ன உங்களுடைய பலவீனம் என்ன அப்படின்றத நீங்களே செல்ஃப் வேல்யூவேஷன் பண்ணிக்கக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி மற்றும் மன மகிழ்ச்சி உங்களுடைய பர்சனாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஆகியவை கண்டிப்பாக இன்றைய தினம் கிடைக்குங்க. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டிவிடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நமது வீடியோ பற்றின உங்களது பொண்ணான கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம். நீங்கள் நமது கன்னி டுடோரியல் ரசவலன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.